தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். நேபாளத்தில் விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல் நாளை டெல்லிக்கு கொண்டு வரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று டெல்லி வந்த பிறகாக அவர்களுடைய உடல்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்திய தூதரகம் மூலம் செய்யப்பட்டு வருவதாகவும் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இது குறித்த தகவல் என்ன? நேபாளத்தில் ஆன்மீக சுற்றுலாவிற்கு சென்ற தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சி மற்றும் தேவக்கோட்டை பகுதியை சார்ந்தவர்கள் அங்கு விபத்தில் சிக்கிய நிலையில் அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய உறவுகள் என்பது தற்போது சொந்த ஊர்களுக்கு திரும்பி அனைத்து கொண்டு வரப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த பொள்ளாச்சி மற்றும் தேவக்கோட்டை பகுதிகளில் சேர்ந்த 25 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் 14 பேர் சென்ற வாகனம் என்பது அந்த பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தில் 5 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த ஒரு துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முழு உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அங்கு இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தினுடைய இந்த உதவிகள் என்பது செய்யப்பட்டு வருவதாகவும், நாளை இந்த உடல் என்பது டெல்லி கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு இங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு எடுத்து செல்லப்படும் என்ற ஒரு தகவலையும் எல் முருகன் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்களுடன் இருப்பவர்களுக்கான தேவையான நடவடிக்கைகளையும் செய்வதற்கான அந்த மீட்பு பணிகளையும் மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தூதரகத்துடைய உதவியோடு அனைத்து உதவிகளும் தற்போது செய்யப்பட்டு வருவதாகவும், நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவது என்ற தகவலையும் அவர் தெரிவித்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக. தொடர்ந்து 4 மணி செய்திகளில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம்.